என் பொண்டாட்டி என்கிட்ட மாட்டிக்கிட்டா. ஜெயம் ரவி ஓபன் டாக். கடந்த சில காலங்களாகவே தமிழ் சினிமாவில் ஆர்த்தி மற்றும் ஜெயம் ரவி இருவருக்கும் இடையே விவாகரத்து நடக்கப் போகிறது என்கிற விஷயம்தான் பெரிய விஷயமாக பேசப்பட்டு வருகிறது. சில சினிமா பத்திரிகையாளர்கள் இந்த தகவலை முதலாக சமூக வலைதளங்களில் பரவவிட்டனர். அதனைத் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி இருவருக்கிடையே விவாகரத்து ஆகப் போகிறது என்ற பேச்சுக்கள் தினசரி இருந்து வருகின்றன. அதற்கு தகுந்தாற்போல பலவிதமான செய்திகளும் பரவி வருகின்றன. இந்த நிலையில் ஜெயம் ரவியின் மனைவியான ஆர்த்தி இன்ஸ்டாகிராமில் ஜெயம் ரவியுடன் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை எல்லாம் நீக்கியிருக்கிறார். அதற்கான காரணம் இந்த விவாகரத்து பிரச்சினை தான் என்றும் பேசப்படுகின்றது. ஆனால் இதில் எந்த ஒரு உண்மையும் இல்லை என்றும் ஒரு பக்கம் பேச்சுக்கள் இருக்கின்றன. ஏனெனில் ஆர்த்தியின் தாய் தயாரிப்பாளராக இருந்து வருகின்றார். தமிழ் சினிமாவிலும் சின்னத்திரையிலும் நிறைய நாடகங்களுக்கும் திரைப்படங்களுக்கும் தயாரிப்பாளராக இவர் இருந்திருக்கிறார். இதன் காரணமாக இவருக்கு வேண்டாதவர்கள் சிலர்தான் எதிர்மறையான விமர்சனங்களை உருவாக்கி வருகின்றனர் என்று கூறப்படுகிறது. அதே சமயம் ஜெயம் ரவிக்கும் அவரது மாமியாருக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சினை தான் இந்த விவாகரத்துக்கு காரணம் என்று ஒரு பக்கம் கூறப்படுகிறது. உண்மையில் அவர்கள் இருவரும் விவாகரத்து செய்து கொள்ளப் போவதில்லை, அது குறித்த வதந்திகள் தான் வலம் வருகின்றன என்னும் எச்சரிக்கின்றனர் இன்னொரு தரப்பினர். இதற்கு நடுவே முன்பு ஜெயம் ரவி பேசிய வீடியோ ஒன்று சமீபத்தில் வைரலாகி வருகிறது. அந்த வீடியோவில் பேசும் ஜெயம் ரவி, ஆர்த்திக்கு சினிமா மீது எந்த ஒரு ஈடுபாடுமே கிடையாது, அவருக்கு எப்போதுமே தொழில்கள் மீதுதான் ஆர்வம் இருந்திருக்கிறது, தனியாக அவர்கள் தொழில் செய்ய வேண்டும் என்பதில் அவருக்கு ஆர்வம் அதிகமாக உண்டு, நான் நடிக்கும் திரைப்படங்களை மட்டும் பார்த்து அதற்கு சில விமர்சனங்களை தருவாரே தவிர சினிமா மீது துளி கூட அவருக்கு விருப்பம் இருந்தது கிடையாது. எனவே நான் என் மனைவியிடம் பேசும் போதெல்லாம் நீ என்னிடம் மாட்டிக்கொண்டு விட்டாய், இல்லையென்றால் பெரிய தொழிலதிபராக வந்திருப்பாய் என்று கூறியிருக்கிறேன் என்று ஜெயம் ரவி கூறியிருக்கிறார். இதனை பகிரும் நெட்டிசன்கள் இந்த காரணத்தால் தான் தற்சமயம் பிரிந்து தனியாக தொழில் துவங்க இருக்கிறாரா ஆர்த்தி என்று கேள்வி எழுப்பி வருகின்றனர்.